வணக்கம் நேயர்களே. சுக்கிரன் பெயர்ச்சி, சுக்கிரனை போன்ற வாழ்வு, அவனுக்கு என்ன சுக்கிர யோகம் அடிக்கிறது அப்படின்னு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களே. அதுபோல் சுக்கிரன் 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி நன்மை தரப்போகிறார் என்பதை பார்க்கறதுக்கு முன்னால் சுக்கிரனை பற்றி ஒரு சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் தான் மனைவியை குறிக்கக்கூடியது, சுக்கிரன் தான் வீடை குறிக்கக்கூடியது. ஒரு நல்ல சுகமான இயற்கை இருக்குது அப்படின்னா சுகம், அந்த சுகத்தை அனுபவித்தல். நல்ல குஷனில் நல்லா இருக்கிறோம், ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், டிப்டாப்பாக இருக்கும், தலையை நல்லா அழகாக வச்சுக்கிறோம், அழகாக வைத்து கொள்ளுதல், தன்னை அழகுபடுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், இதெல்லாம் சுக்கிரனுடைய விஷயம். அதே போல் ஒரு பெண்ணை பார்த்த உடனே ஒரு மோகம், ஒரு காதல், ஒரு காமம், ஒரு வசீகரம், ஒரு பொருளை பார்த்தால் ஈர்த்தல், ஈர்த்து கொள்ளுதல், எல்லோரோடையும் இணங்கி போகுதல், ஒத்து போகுதல், வேறு பெண்பாள்களை பார்த்த மாத்திரத்தில் நமக்கு ஒரு துள்ளல் ஏற்படுதல், சில இடத்துல பேசினாலே ஆனந்தம் ஏற்படுதல். அதனால தான் காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த சுக்கிரனை வைத்தார்கள். அப்போ எல்லாரையும் ஆதரித்தல். அப்போ அதே போல் குறுக்கு வழியில் போய் எப்படி முன்னேறுதல், இதெல்லாம் சுக்கிரன். அப்போ சுக்கிரன் என்றால் உங்களுக்கு எதை கொடுக்கும்? சினிமாவை கொடுக்கும். அதே போல் உங்களுக்கு எதை கொடுக்கும்? ஆடு மாடுகள் வளர்த்தலையும் குறிக்கும் சுக்கிரன் தான். அப்புறம் அதே போல் வெளிநாடுகளுக்கு சென்று உல்லாச வாழ்க்கை வாழ்தல், அதெல்லாம் சுக்கிரன் தான். விதவிதமான நவநாகரிக ஆடைகள், நிறைய நகைகளை போட்டுக்கொள்ளுதல், இதெல்லாம் சுக்கிரன் தான். இப்படிப்பட்ட இந்த சுக்கிரன் உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பாரா? கொடுப்பார். ஏனென்றால் சுக்கிரன் உச்சமடைகிற வீட்டிற்கு வந்திருக்கிறார். அதனால உறவில் திருமணமானவர்கள், நல்லா வாழ்ந்தவங்க குடும்பம் அப்படின்னு இருக்கு. இந்த சுக்கிரன் தான் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் எந்த வீட்டில் இருக்காரோ அங்கே குலதெய்வம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், குலதெய்வத்திற்கு ப்ராப்ளம் இருக்கும், குலதெய்வம் பிடிமன் எடுத்த இருக்கும். அப்போ சுக்கிரன் சந்திரனை போல் செயல்படுவார். சுக்கிரன் மகத்தில் தான் பிறக்கிறார். அப்போ சிம்மத்தை போல் இருப்பார்கள். அதனால் பார்த்தீங்கன்னா அத்தைமார்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள்லாம் நல்லாயிருக்கும். துலாம் ராசி அவருக்கு மூல திரிகோண வீடு, நீதி நேர்மையோடு இருப்பார்கள், சகோதர சகோதரியோடு பிறந்திருப்பார். மொத்தத்தில் சுக்கிரன் என்பவன் வாழ்வில் சுகத்தை தரப்போறான். வாருங்கள் 12 ராசிக்கு பார்ப்போம். ஸ்ரீ குருப்யோ நமக. அறிவோம். அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. சுக்கிரன் பயிற்சி தான் நம்ம பார்க்குறோம். வாழ்க்கையில் சுகபோகமாக வாழணும்னா சுக்கிரன் தேவை. வாரத்தில் ஒரு நாள் வருது வெள்ளிக்கிழமை, அது எவ்வளோ எல்லோரும் குளித்து மொழிகி பார்க்குறதுக்கு அழகாக லட்சணமாக இருக்கிறோம். வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எல்லா வீட்லேயும் பெண்களும் பாருங்கள் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருப்பாங்க. அப்போ ஒரு பெண்ணே மகாலட்சுமியாட்டம் இருப்பாள். அப்போ ஒரு வீட்டில் ஒரு சுகபோகம் நடக்கணும், ஒரு சந்தோஷம் வரணும் அப்படின்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும். அப்போ மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் உச்சமடைகிறார். அது 3, 7, 11 வீடுகள் காமத்திரிகோணம். அந்த வீடுகளில் சுக்கிரன் வரும் பொழுதெல்லாம் இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மகர ராசிக்கு அவருக்கு 5, 8, 12, அதாவது மகர ராசிக்கு எடுத்துக்கிட்டால் 4, 8, 12 சுக்கிரனுடைய ஸ்டார் இருக்கு. அப்போ 4க்குடையவன் போய் எங்கே இருக்காருன்னா 4ஆம் இடம் பரணி நட்சத்திரம், 4ஆம் இடம் செவ்வாயினுடைய வீடு. அப்போ செவ்வாயினுடைய வீட்டில் போய் இருக்கக்கூடிய அந்த பரணி நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அப்போ அவர் போய் உச்சமடைகிறது 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் அடைகிறார். தைரியம், வீரியம், விஜயம், வெற்றி. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் நடக்கும். வீடு கட்டி போய் வீடு மாற்றம் நடக்கும். ஒரு சிலருக்கு ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு உத்தியோகமே மாறும். இடம் மாறி போய் படித்தல், இடம் மாறி போய் தொழில் செய்தல், வேலைக்கு போயிட்டு அப்புறமேல் குடும்பத்தையும் மாறி அமைத்தல். இந்த 3, 4 காம்பினேஷன். அப்போ 3, 4, 8, 12, 3, 4, 8 மாற்றம், சுகம், நெருக்கடி, விரயங்கள், இடமாற்றம். ஸோ இந்த 3 விஷயங்கள் இந்த 30 நாளுக்குள்ளே ஏதாவது ஒரு செயல் நடக்கும். சகோதரர்களுக்கு ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். அதே போல் சகோதரர்களுக்கு சுகமான வாழ்க்கையும் அமையும். அதே நேரத்தில் கடனை வாங்கி ஒரு வீடு வாங்கக்கூடிய சூழலும் அமையும். அதே போல் மகர ராசிக்கு எடுத்துக்கொண்டீர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பெரிய குறைகள் வராது. நல்ல பண வரவும் நல்ல வாழ்வு யோகமும் கிடைக்கும். சுக்கிரன்னா பணம், லிக்விட் கேஷ், டெய்லி வருமானம், அதெல்லாம் கொடுப்பார். 3ஆம் இடம் பொறுத்தளவில் முயற்சி ஸ்தானம். அப்போ அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். ராசியாதிபதி 3ல் இருந்து
அவருக்கு பஞ்சமாதிபதியும் அங்கு சேர்ந்திருக்கிறார். அதே போல் மகரத்திற்கு எடுத்துக்கொண்டால் 10க்குடையவர் 5 10க்குடையவராகிய சுக்கிரன் உச்சம் அடைவதனால 5ஆம் இடத்துக்குரியவர் 3இல் உச்சம் சிறப்பு. 10க்குடையவர் பொறுத்தளவில் 3ஆம் இடத்தில் உச்சம் அடைகிறார். அப்போ 3 10 எப்படிங்கும்போது 10ஆம் இடங்கிறது ஜீவன கர்ம தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலில் எப்படி இருக்கும்? வெற்றிகள் உண்டாகும். அப்போ ஏற்கனவே இடம் மாறி வந்திருந்தவங்களுக்கு இப்போ பார்க்க போகிற தொழில்களில் நல்ல லாபம் உண்டாகும். மனைவி மக்களோடு உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டாகும். குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். குழந்தைகளுடைய முன்னேற்றம் உண்டாகும். குழந்தைகள் வெளிநாடு வெளிமாநிலத்தில் போய் தங்கி படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு உடல்நலக் குறைவு இருக்குது அப்படின்னா சரியாயிடும். குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் வெற்றிகள் உண்டாகும். அதே போல் குழந்தைகளுக்கு பொறுத்தளவில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல்கள் அவைகளெல்லாம் லாபத்தில் யாராவது ஒரு நல்ல மனிதர்கள் மூலியமாக அவர்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. குழந்தைகளுடைய நண்பர்கள் வாயிலாக குழந்தைகளுக்கு ஆதரவு உண்டாகும். மூத்த குழந்தைகள் அவர்களும் நன்றாக இருப்பார்கள். கணவன் மனைவி உறவில் இருந்த கசப்பு தீரும். ஆனால் கணவன் மனைவிக்கிடையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள், அதாவது 7ஆம் இடம் மனைவி மகரத்திற்கு, 8ஆம் வீட்டில் பூராம் நட்சத்திரம் இருக்கிறது. அப்போ என்னாகும் அப்படின்னா மனைவியினுடைய குடும்பத்திற்கு 8வது வீட்டில் அந்த சுக்கிரன் உச்சம் அடைவதனால் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னால் மனைவிக்கு எடுத்துக்கொண்டால் மகர ராசி மனைவிமார்கள், அப்போ லைஃப் பார்ட்னர்ஸ், லைஃப் தொழில் கூட்டு தொழில் எல்லாத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அங்கே எடுத்துக்கொண்டால் அவங்களுக்கு கடகமாகி கடகத்திற்கு 4ஆம் வீட்டுக்குரியவர் அவர் போய் கடகத்திற்கு பாக்கியத்தில் இருப்பதினால மனைவி மக்கள் வழியாக பெரிய முன்னேற்றம் உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும், தொழில் அமோகம் உண்டாகும், நல்ல சிறப்புகள்லாம் உண்டாகும், பணப்புழக்கங்கள்லாம் இருக்கும், வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். அது சினிமா கலைஞர்கள், அரசாங்கத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு இருந்த கசப்புகள்லாம் தீரும். யாரோ ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளின் திருமணத்திற்கு ஒரு பொருள் உதவி கிடைக்கும், ஒரு பண உதவி கிடைக்கும். நான் கல்யாணத்துக்கு போகிறேன், நீ எனக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இப்போ புதிய இடத்தில் போய் சேர்ந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு ஆதரவும் அனுகூலமும் அனுசரணையும் உதவியும் கிடைக்கும். மொத்தத்தில் நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீர்கள். 50 வருஷமாக வாழ்ந்த இடத்துல கூட ஒரு உதவி இல்லை, ஆனால் நேற்றைய மனிதர்கள் எனக்கு உதவுகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் அருமையான வாக்கு, இனிமையான மதுரமான வாக்கு எல்லாம் மகர ராசிக்கு அமையும். எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதனை நினைந்து வணங்கி வழிபடுங்கள், வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம். நாம் இதுவரைக்கும் ராசிக்கு எப்படியெல்லாம் சுக்கிரன் இருந்தார் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம். இப்போ நாம் இந்த சுக்கிரன் ஆக்டிவேட் பண்ணோன்னா முதல்ல மனைவியை திட்டக்கூடாது, ஊரை திட்டக்கூடாது, குடியிருக்கிற வீட்டை திட்டக்கூடாது, பெண் பிள்ளைகளை திட்டக்கூடாது, அன்னத்தை திட்டக்கூடாது, சாப்பிட்ற தட்டம் நல்லா ஆடாமல் பார்த்துக்கணும், கிழிஞ்ச துணிகளை அணியக்கூடாது, உடம்பில் துர்வாடை அடிக்கக்கூடாது, உடம்பில் சுருக்கமான ஆடைகளை போடக்கூடாது. புரியுதுங்களா? அதே போல் தொலை என்ற ஆடைகளை போடக்கூடாது, நார்மல் ஃபிட்டாக இருக்கணும். அதே போல் தலைமுடியை அழகாக வைத்து கொள்ள வேண்டும், முகத்தை பொலிவாக வைத்து கொள்ளணும், ஏன்னா முகத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். அதே போல் நீங்கள் ஒப்பனை அழகாக இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் இருக்கணும். அப்போ பாடி ஸ்ப்ரே அடித்து கொள்ளணும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ளணும். அதுபோல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஹால், சமையல் அறை கூடங்களை ரொம்ப பிரமாதமாக வச்சுக்கணும். அப்போ தான் சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். அப்போ நல்ல உணவு, அப்போ பாத்திரத்தை கழுவணும், கிச்சன் துர்வாடை அடிக்காமல் இருக்கணும், படுக்கை அறையில் நாத்தம் எடுக்கக்கூடாது, தலைவாணிகளை எடுத்துக்கிட்டால் மோந்து பார்த்தால் நல்ல வாசமாக இருக்கணும். அதே போல் தலை சீவிர சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, வீட்டினுடைய தலைவாசல், இதெல்லாம் ஒரு பளிச்சுன்னு அழகாக நல்ல மனமும் நல்ல ஐஸ்வர்யத்தோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாலே குபுகுபு நல்ல மனமாக இருக்கும், நல்ல ஊதுபத்தி வாட, இப்படிலாம் இருந்தால் நித்திய சுக்கிரன் உச்சமடைகிறது அப்படி தான் உடைவார். அதே போல் குளிக்க போகும்போது ஒரு சில வாசனை திரவியங்களை போட்டு குளிங்க, ஒரு நல்ல ஒரு பன்னீர் விட்டு குளிங்க. அதே மாதிரி இப்படி நிறைய பொருள்கள்லாம் இருக்குது. அதே போல் துணிமணிகள் எல்லாமே துவைச்சி முடிச்சதுக்கு அப்புறமேல் வாசனை திரவியங்களை ஊற்றி அதை அலசிட்டு காய போடுங்க. அப்போ உங்கள் உடலும் மனமும் எல்லாம் உற்சாகமாக இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம் துள்ளல் பீறிட்டு இருக்கும். சுக்கிரன் எப்படி இருந்தாலும் என்ன, இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுதான் வாழ்வியல் பரிகாரம். வீட்டில் விளக்கேற்றுங்கள், வளரும் குழந்தைகள் இருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள நம்ம வீடு, நம்ம வாசல் புறம், கொல்லப்புறம், முன்புறம், பின்புறம் எல்லா இடங்களிலும் பரிசுத்தமாக இருந்தால் அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்குள் இருக்கும். சுக்கிரன் உச்சம் அடைவதை உங்களை உயர்த்தத்தான். சந்திப்போம், சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.